வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பட்டாயாவில் இருக்கக்கூடிய மிக அருமையான, அதாவது வாக்கிங் ஸ்ட்ரீட் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் அறத்த பழசு, பெரிய டுபாக்கூர். ஃபேமிலியோட பட்டாயாவில் எதெல்லாம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்றதில் அந்த சென்ட்ரல் மெரினா மால்னு ஒன்று இருக்குது. இன்னும் சில மால்லாம் இருக்குது, பிரம்மாண்டமான மால்லாம். அது நான் முடிஞ்சால் காட்டுறேன். இந்த மெரினா சென்ட்ரல் மால் மட்டும் இல்லாமல் அது அந்த ஏரியாவில் எப்படி ஃபுட் கோர்ட்டுகள் அமைக்கப்பட்டிருக்கு, எப்படி மக்கள் அதை என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றது தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். விதவிதமான மக்கள், விதவிதமான பெண்கள், விதவிதமான ஆண்கள், விதவிதமான உடைகள், விதவிதமான உணவுகள், பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம், தயாராகுங்க. ஒரு கேலாவாக இருக்கும், பார்க்குறதுக்கே உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். இந்த இடத்துக்குலாம் நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்க அப்படின்னா, ஃபேமிலியோட, குறிப்பாக பட்டாயாவில் நான் சொல்கிறது ஃபேமிலியோடு உள்ள விஷயத்தை தான் நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். வந்தீங்க அப்படின்னா சில்ட்ரன்ஸோடு வந்தீங்கன்னா ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணலாம். அது என்னென்ன இடங்கள் எப்படி இப்படிலாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். அப்படியே இருங்க, நான் கண்டினியூ பண்ணுறேன். பார்த்தீங்களா மொதல் ஷாட்டே எப்படி இருக்குது அப்படின்னு. இது ஏதாவது ஒரு மாலோடைய வெளிப்புறமாக இருக்கலாம். இது ஒரு சாலையோரம், அதாவது மெயின் ரோடு. இது பட்டாயாவில் ஒரு முக்கியமான ரோடு. இந்த சாலையை ஒட்டி இருக்கக்கூடிய மால்னால் மாலாக மட்டும் இருக்காது, அதை ஒட்டிய அந்த சென்ட்ரல் மெரினா அவுட்லெட்டில் 3-4 பகுதிகள் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் ஃபுட் கோர்ட் இருக்குது. ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்களுக்கு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்லாம். ஃபேமிலியோடு அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சில்ட்ரன்ஸோடு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. கச்சேரிகள் நடந்துகிட்டு இருக்கோம். இதை தான் நம்ம ஃபுல்லாக ஒரு ரவுண்டு பார்க்க போகிறோம். இங்கே சாதாரண ரோட்டு கடையில் இருக்கக்கூடிய இந்த வேனில் விற்பாங்க இல்லையா, நம்ம ஊர்லலாம் சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா வேனில் ஃபுட்டு ஸ்டால் மாதிரி வச்சு விற்பாங்களா. இங்கே எப்படி அதை டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இதை பார்த்த உடனே நமக்கு அங்கே போய் ஏதாவது சாப்பிடணும் போல தோணும். அந்த வேனை எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அன்றைக்கி தயாரிக்கக்கூடிய பொருட்கள் நம்ம ஊரில் இந்த சப்பாத்தி, ரொட்டி, இது நான், அப்புறம் இந்த இப்போ சவர்மா, அதை தவிர எதுவும் இருக்காது. இந்த டிஸ்பிளேயை பார்த்தீங்கனாலே மிரண்டு போயிடுவீங்க. இதெல்லாம் ரப்பரில் செஞ்சு வச்சது கிடையாது, ரியல் ஃபுட்டு செஞ்சு வச்சு அதை அப்படி குத்தி டிசைன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. பார்த்தீங்கனாலே இதில் சிக்கன் படாத்தாய், இதுதான் சிக்கன் படாத்தாய் அப்படின்றது. இந்த ஸ்ரிம்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாருங்கள், பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் எப்படி அதை ரெண்டாக பொழந்து டிசைன் பண்ணி செஞ்சு அதற்கு டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இதை பார்த்தாலே இது ஒரு பிளாஸ்டிக்கில் செஞ்ச மாதிரி இருக்கு இல்லையா. இது பிளாஸ்டிக் செஞ்சதில்லை. இது சாப்பிட்றது சீ ஃபுட் படாத்தாய் அப்படின்னா 150 பாத். இந்த 150 பாத்னால் 450 ரூபா நம்ம காசு. 450 ரூபா, 500 ரூபா வரும். ஸோ எப்படி டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க, இதை பார்த்தோன்னே சாப்பிட போன தோணும். பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நண்டு, நத்தை எல்லாமே நம்ம ஊரில் கிடைக்காது. இந்த பாருங்கள், எல்லாமே இங்கே பயங்கர சீப்பு. இந்த இவ்வளோ பெரிய அந்த இதுன்னு சொல்லுவீங்க, அது நண்டு பாருங்கள். இவ்வளோ பெரிய நண்டு நம்ம பார்க்குறதே அரிது. அதே மாதிரி இந்த ஷ்ரிம்ப் நம்ம பார்க்குறதே அரிது. பாருங்கள், எல்லாம் உயிரோடு வளர்ந்துட்டுருக்கும். கேட்டிங்கன்னா பிடிச்சி தருவாங்க. இது பாருங்கள், மாட்டுக்கறி, கோழிக்கறி, அந்த சிக்கன் விங்ஸு, இதை எப்படி டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க பாருங்கள். இதை பார்த்தாலே தக்காளிலாம் பாட்டில் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள், முட்டையெல்லாம் வச்சு. இதை பார்த்த உடனே சாப்பிடணும் போல தோணும். அந்த மாதிரியான சிறு சிறு கடைகள் தான். இங்கே பாருங்கள், இந்த பக்கம் போனீங்கன்னா பர்ச்சேஸ், நம்ம அதுக்கு அடுத்து இந்த பர்ச்சேஸ் தொடர்பான விஷயங்களை கடைசியாக பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாலு, இந்த சென்ட்ரல் மாலோட அவுட்லெட் இது மாலோட அவுட்லெட் தான். இதெல்லாம் சாதாரண கடைகள், சாதாரண. ஆனால் என்னென்னா, நம்ம நாட்டோடைய பண வேல்யூ ரொம்ப குறைஞ்சிட்டதுனால இங்கே எல்லாமே காஸ்ட்லியாக போயிடுச்சு. இப்போ இந்த 2 வருஷத்தில் மோடிஜி புண்ணியத்தில் இதான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த மாதிரி நைட்டு ஓப்பன் ஃபுட் கோர்ட்டு. இங்கே இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி சுட சுட அடுப்போடு கொண்டு வச்சுருவாங்க. அடுப்போடு உட்காந்து சாப்பிட்டுக்க வேண்டியதான். இது ரோட்டுக்கு, நம்ம ஊரில் ஹோட்டலில் தான் இருக்கும். இப்போ இங்கெல்லாம் இந்த மால்லே இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். இப்போ நீங்கள் அங்கே போய் ஆர்டர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும், இதெல்லாம் ஆர்டர் பண்ணி அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டுருப்பாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த லைட்டிங் சரி, அந்த பிக்ஸியோடைய அந்த இதுவும் சரி, பார்த்திங்கனாலே ஓப்பனில் சாங்கு, அதோடு என்ஜாய் பண்ணிவிட்டு நைட் ஃபுட்டு, பீரு. இங்கே பீரு, ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. எல்லா இடத்துலையும் பீர் விற்கும். எவனும் குடிச்சிட்டு கலவரம் பண்ண போகிறதே கிடையாது. நம்ம ஊரில் தான் ஒவ்வொரு பில்டப் கொடுத்து அதுக்கு ஒரு இது பண்ணியிருக்காங்க. இந்த நம்ம ஊரில் வடக்கடை இருக்குல்ல, அந்த மாதிரி தான்.
இது வந்து சிக்கன் விங்ஸு கேஎஃப்சி ஸ்டைலில் வச்சுருக்காங்க. நம்ம வடை போடுவோம்ல, அதுக்கு பதிலாக வந்து இது எல்லாமே வந்து நான்வெஜ் தான். சிக்கன், அந்த போண்டா, அந்த வடை, அந்த சிப்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் சிக்கனில் கிராப்பில் செஞ்சு வச்சுருக்காங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கே அழகாக இருக்கு இல்லையா? ஸோ அந்த மெனு கார்டு வச்சுருப்பாங்க. அந்த மெனு கார்டை பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு போய் சொல்லிட்டிங்கன்னா செஃப் போட்டு கொடுத்துருவாரு. பிள்ளைங்க இருப்பாங்க, பிள்ளைங்க தான் இங்கே மெயினாக வந்து சேல்ஸு பேசி எல்லாத்தையும் விற்கிறது. உடனே ஃபேமிலியோடு நம்ம பாருங்கள் சில்ட்ரன்ஸோடு உட்காந்து ஜாலியாக சாப்பிட்லாம். இதுதான் இந்த ஏரியா. இன்னும் அங்கே போனீங்கன்னா இப்போ அடுத்து வந்து நம்ம இந்த பர்ச்சேஸ் தொடர்பான விஷயங்கள் பார்ப்போம். இது ஒரு பக்கம் இருக்கா, டே ஈவினிங்கில் வந்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச விஷயங்களை வாங்கிட்டு அப்படியே உட்காந்து பாடல்களை ரசிச்சுட்டு ஃபேமிலியோட இது இங்கே இருக்கிற ஒரு பார். இங்கே வந்து பிராண்டி விஸ்கி எல்லாமே கிடைக்கும். இதில் வண்டியிலே வச்சுருப்பாங்க, பப்ளிக்காக வச்சுருப்பாங்க. சிங்கா பியர் இருக்குது பாருங்கள், பியர் இருக்குது, பிராண்டி இருக்குது. வேணுன்னா பிராண்டி ஊற்றி தருவாங்க, பியர் வேணுன்னா பாட்டிலில் பிடிச்சி தருவாங்க. கொரோனா பீர்லாம் இங்கே இருக்கும். பார்த்துங்களா, இந்த ஊரோட பீர் வந்து சிங்கா பீர், அசாஹி பீர், இது எல்லாமே இந்த ஊர் பீர். ஒரு சைனீஸ் பியர் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். இந்த பக்கம் ஒரு ஃபுட் கோர்ட் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். அதை பார்த்துட்டு நம்ம மாலில் உள்ள சில விஷயங்களை போய் பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் பாருங்கள், முதலை கறி பாருங்கள், இதுதான் முதலை கறி. முதலை ஃப்ரை பாருங்கள், ஃப்ரை பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். முதலையை உரித்து வச்சுருக்காங்க. இதை அப்படியே ஒரு தந்தூரி மாதிரி போட்டு, இப்போ நம்ம ஊரில் கோழிலாம் ஃப்ரை பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி தான் இந்த முதலை கறி ஃப்ரை பண்ணுவாங்க. அப்படியே பெரிய பெரிய பீஸாக எடுத்து அந்த கறியில் வந்து சுட வச்சு, இதெல்லாம் வளர்ப்பு முதலை, மிக பிரம்மாண்டமான முதலை. உயிரோடு இருந்ததுன்னா நம்மளை போட்டு தள்ளிடும். ஏன்னா லார்ஜ் வந்து 450னா 1500 லார்ஜ், மீடியம் வந்து 1000, ஸ்மால் வந்து ஒரு 900 ஒரு பீஸ் போட்டு கொடுக்குறாங்க. பாருங்கள், முதல்ல வெட்டுறாரு பாருங்கள். முதலை கறி வந்து இங்கே பயங்கர ஃபேமஸ். முதலவே அடித்து இரும்பில் கட்டி தொங்க விட்ருக்காங்க பாருங்கள், அதுதான் தாய்லாந்து. அதுக்கு பார்க்கலாம். இதை பார்த்துட்டு இவங்க சாப்பிடாமல் உட்காந்துட்ருக்காங்க. அதே மாதிரி இப்போ இந்த கோழி, இது வந்து கோழி 65 இந்த மாதிரியான, இது பூராமே இது வந்து கோழி லெக்கு, விங்ஸு, இதெல்லாம் வித்தியாசமாக இருக்கும் நம்ம ஊரில் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா முதலை கறியும் வச்சுருக்காங்க. இந்த பெரிய பீஸாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் முதலை கறி. அதுக்கு அடுத்து இருக்கிறது மாட்டுக்கறி. தேங்க்யூ. பார்த்தீங்கனாலே அழகாக இருக்கும். இப்போ அடுத்து இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பன்னிக்கறி இங்கே பயங்கர ஃபேமஸ்ஸு. அந்த மாதிரி இதை இந்த ரோல் மாதிரி வச்சுருப்பாங்க, இது இங்கே ரொம்ப ஃபேமஸ். இது அதுக்கு கிரில்டு போர்க்கு பன்னிக்கறி எப்படி சுட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். நம்ம ஊரில் கேவலமான இடத்துல விற்கிறதுனால தான் பலரும் சாப்பிட மாட்டாங்க. பன்னிக்கறி சாப்பிட்ற பழக்கம் பெரும்பான்மையான இந்தியர்களுக்கு இல்லை. இந்த போல் அதை எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். ஈவினிங்கில் ஒரு மிக அழகான இடம், பூரா யூரோப்பியன்ஸ் ஃபுல்லாகவே இங்கே உட்காந்துருக்காங்க. இதோட ஃபேமிலியோடு வந்திருக்கவங்க எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க யூரோப்பியன்ஸு. இது ஒரு பக்கம் இருக்குது, ஃபுல்லாகவே அந்த அதாவது என்னென்னா அந்த ஃபுட் கோர்ட் தான். நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டு வந்து உட்காந்திங்கன்னா எல்லாம் வந்துடும். நம்ம ஊர்லேயே இருக்குது, ஆனால் இந்த அளவுக்கு ரிச்சாக இருக்காது, இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமாக இருக்காது. பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், சோளக்கருதுலேருந்து பன்னிக்கறியிலேருந்து மாட்டுக்கறியிலேருந்து பாருங்கள் முதலைக்கறி வரைக்கும் எல்லாமே இருக்குது. எல்லாமே செட்டு இருக்குது. என்ன சரக்கு வேணால் நீங்கள் இங்கே அடிச்சுக்கலாம். இதுதான் பார். அப்படி அந்த ஃபுட் கோர்ட்லேயே காக்டெயில் பார் இருக்கும். பணத்தை கொடுத்தீங்கன்னா கொடுப்பாங்க, வாங்கி இங்கே எதை செஞ்சாலும் கும்பிட்டுட்டு தான் செய்வாங்க. அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் பாரு. எல்லா சரக்கும் இருக்குது, வேணும்னா ஒரு லாட்ஜ் வேணால் ஊற்றி கொடுப்பாங்க. இதில் இந்த பாருங்க, ஃபுல்லாக ஃபுட் கோர்ட்டு ஜென்ரலாக உட்காந்து எல்லாம் சாப்பிட்ருக்காங்க. எந்த பிரச்சனையுமே இங்கே இருக்காது. எவ்வளோ டீசெண்டாக சாப்பிட்ருக்காங்க பாருங்கள். சரக்கும் விற்கிது, எல்லாமே இருக்குங்க, இல்லாததே இல்லை. ஆனால் எந்த கரைச்சலும் இருக்காது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா தாய்லாந்துக்கு வரவங்கள மேக்ஸிமம் யூரோப்பியன்ஸில் வயதானவர்கள் தான். எல்லாமே ஒரு 60 வயதுக்கு மேலே இருக்கவங்க தான் வருவாங்க. வந்து அதை அந்த ஊரை என்ஜாய் பண்ணிட்டு ஒரு இதாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம்.
ஓகே, இப்போ இந்த ஒரு இடத்துல இருக்கிற அந்த அழகான ஃபுட் கோர்ட்டை பார்த்து ரசிச்சிங்க. இப்போ அடுத்ததாக நம்ம வந்து என்னென்னா பர்ச்சேஸுக்கு போயிடலாம். என்னென்ன இருக்குது அந்த சாலையோர கடைகள், அங்கே உள்ள பொருட்கள் என்ன இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். நன்றி, வணக்கம்.